ஒட்டன்சத்திரத்தில் விலை வீழ்ச்சி, கிரீன் தர்பூசணி விவசாயிகள் வேதனை. ஒட்டன்சத்திரத்தில் கிரீன் தர்பூசணி விவசாயிகள் விலை வீழ்ச்சியால் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகேசன் வழங்குகிறார். ஒட்டன்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இங்கு விவசாயிகள் கிரீன் தர்பூசணி பயிரிட்டுள்ளனர். தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் கோடை காலம் என்பதால் கிரீன் தர்பூசணிக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. வியாபாரிகள் 1 கிலோ தர்பூசணியை 20 முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே விலை கொடுத்து வாங்கிச் செல்கின்றனர். இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உரிய விலை கிடைக்காததால் பல விவசாயிகள் அறுவடை செய்யாமல் தர்பூசணிகளை செடிகளிலேயே விட்டுவிட்டனர். இதனால் தர்பூசணிகள் அழுகி வீணாகி வருகின்றன. நாங்கள் கடுமையாக உழைத்து தர்பூசணி பயிரிட்டோம். ஆனால் தற்போது உரிய விலை கிடைக்கவில்லை. இதனால் நாங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளோம். அரசு எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிரீன் தர்பூசணிக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் ஒட்டன்சத்திரம் பக்கத்தில் தர்பூசணி ஒரு 4 ஏக்கர் போட்டிருக்கிறோம். இப்போ விளைச்சல் நல்லா இருக்குது. விலை ரொம்ப இப்போ கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்படியாகாத விலையில் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஆகையால் இந்த தர்பூசணிக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு நிர்ணயமான விலையை கொடுத்து விவசாயிகளை ஊக்குவிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா விவசாயம் பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கே ஆள் வரமாட்டேங்கிறாங்க. விளைச்சல் நல்லா இருந்த போதிலும் கூட எடுக்கிறதுக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற போது இது வச்சு பார்க்கக்கூடிய தர்பூசணி வச்சிருக்க முடியாது, உடனே எடுத்தாகணும். அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயிக்கு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போகிறோம். இது ஒரு 4 நாள் 5 நாள் லேட் ஆகிற பட்சத்தில் இது விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஆகையினால தர்பூசணியை கவர்மெண்டே எடுத்து ஒரு நிறையமான விலை பண்ணி கொடுத்தா விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.